காப்பு காடுகள், அதாவது தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளில் 3585 ஹெக்டேர் பரப்பளவில் 24 புதிய காப்பு காடுகள் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா வனத்துறை தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் கடந்த 2 ஆண்டுகளில், அதாவது 2021-23 தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 பிரிவு 16 கீழ் திண்டுக்கல், தருமபுரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, தேனி, சிவகங்கை, நாமக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பல கோடி ஹெக்டேர் அளவிற்கு கீழ்காணும் 24 புதிய காப்பு காடுகளாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கை செய்திருக்கிறது அப்படின்னு தெரிவித்திருக்காரு. இதன்படி திண்டுக்கல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம், மதுரையில் 58.12, தேனியில் 35, சிவகங்கையில் 166, தருமபுரியில் 106, கள்ளக்குறிச்சியில் 1138, நாமக்கல்ல 703, நீலகிரியில் 2 அப்படின்னு மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3585 ஹெக்டேர் பரப்பளவில் 24 புதிய காப்பு காடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகளின் வனத்துறையால் பாதுகாக்கப்படும் காடுகளே காப்பு காடுகள் அப்படின்னு சொல்றாங்க, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். அப்புறம் பாதுகாக்கப்பட்ட காடுகள் அப்படின்னும் அழைக்கப்படுது. காப்பு காடுகள்ல வேட்டையாடுதல், மேய்ச்சல் போன்ற நடவடிக்கைகள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா பாதுகாக்கப்பட்ட காடுகளின் விளிம்புகளில் வாழக்கூடிய மலைவாழ் பழங்குடி மக்கள் கால்நடை மேய்ச்சல், காய்கனி, கிழங்கு, மூலிகை செடிகள் பறித்தல், இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வனத்துறை அனுமதிக்கிறாங்க. அதான் நீங்க பண்ணலாம் அப்படின்னு அனுமதிக்கிறாங்க. மலைவாழ் பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவு அல்லது முழுவதுமாக வன வளங்களை சார்ந்து வாழ்றாங்க. அதனால காப்பு காடுகளை உருவாக்கும் போது பழங்குடியினர் வாழ்வாதாரத்தையும் கவனத்தில் கொள்ளணும். காப்பு காடுகளை விட பாதுகாக்கப்பட்ட காடுகளை பழங்குடியினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் உருவாக்கணும். ஏன்னா நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட போஸ்பரா பகுதியில் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வராங்க. இந்த பகுதியில 73.5 ஏக்கர் நிலத்தை காப்பு காடுகளாக அறிவிச்சிருக்காங்க. இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுத்துள்ள அறிக்கையில தமிழ்நாட்டில் காப்பு காடுகளை சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் சுற்றளவில் கல்குவாரிகள் மற்றும் சுரங்கங்களை அமைக்க விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி தமிழக அரசின் தொழில்துறை வெளியிட்டிருக்கூடிய உத்தரவு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அறிக்கையில. இது ரொம்ப சீரியஸான விஷயமா தான் இருக்கு. சுரங்கம் மற்றும் கல்குவாரிகளை அமைக்க காப்பு காடுகளை உருவாக்கும் போக்கு ஏற்புடையது கிடையாது. அதனால அரசு இந்த விவகாரத்தில் ஒரு முழுமையான ஆய்வு நடத்திய பின்னரே காப்பு காடுகள் குறித்த முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அனைவருடைய எதிர்பார்ப்பாகும். நாட்டில் காட்டு வளத்தை உருவாக்குகிறோம் அப்படிங்கிற பெயர்ல காட்டு வளத்தையும் நாட்டு வளத்தையும் அழிக்கும் நிலை வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது.